மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் பிறந்து விட்டது. நமக்கு ஆவணி மாதம் பிறந்தாலே நமக்கு முதலில் ஞாபகம் வர்றது விநாயகப் பெருமான் தான். விநாயகர் சதுர்த்தி, விநாயகப் பெருமான் தான் நமக்கு நினைவுக்கு வருவார். என்றைக்கு விநாயகர் சதுர்த்தி? எல்லா மாதங்களிலுமே சதுர்த்தி வரும், சங்கடகர சதுர்த்தி. ஆனால் ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தியே விநாயகர் பிறந்த தினமாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த இதை வைக்கலாம். அருகம்புல் அவருக்கு மிக மிக ஒரு உயர்ந்த ஒரு இது அருகம்புல் தான். தாமரை எல்லாம் பூ விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் தாமரை வாங்கிட்டேன். அருகம்புல் அவர் அப்படியே செல்வத்தை கொட்டு கொட்டுவார். அதை போல விநாயகரை எப்படி வழிபட வேண்டும்? விநாயகரை அகரம் உகரம் மகரம் ஆகிய மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம் என்ற நாத பிரம்மம். ஓம் என்ற வடிவத்தில் விநாயகரின் உருவம் அமைந்துள்ளது. வலது கையால் முகத்துக்கு மேலாக இடபாகத்திலும், இடது கையால் வலப்பக்கத்திலும், தலையில் 3 முறை குட்டி, காதுகளை பிடித்து தோப்புக்கரணம் போட்டு கணபதியை வணங்க வேண்டும். இது என்றைக்கு விநாயகர் சதுர்த்தி? விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் 11ஆம் நாள், ஆகஸ்ட் 27ஆம் நாள் புதன்கிழமை. விவாகம் மாத சதுர்த்தி, ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி, சித்தி கணபதி விரதம். அன்றைக்கு விநாயகப் பெருமான் பிறந்த நாள் விநாயகர் சதுர்த்தி. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். விநாயகப் பெருமானின் கணபதியின் 32 திருத்தோற்றம். பாலகணபதி, தருண கணபதி, பக்தி கணபதி, வீர கணபதி, சக்தி கணபதி, துவிஜ கணபதி, சித்தி கணபதி, உச்சிஷ்ட கணபதி, விக்ன கணபதி, சிப்ர கணபதி, ஹேரம்ப கணபதி, லக்ஷ்மி கணபதி, திருத்தண கணபதி, ஊர்த்தவ கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, ஏகாசரண கணபதி, வர கணபதி, திரயாஸ்ர கணபதி, சிப்ரபிரஜாத கணபதி, ஹரித்ரா கணபதி, ஏகதந்த கணபதி, சிருஷ்டி கணபதி, உத்தண்ட கணபதி, கணமோகன கணபதி, துண்டி கணபதி, துவிமுக கணபதி, மும்முக கணபதி, சிம்ம கணபதி, யோக கணபதி, துர்கா கணபதி, சங்கடகர கணபதி, ராஜ கணபதி. மொத்தம் 32 இது இருக்குது. சங்கடகர சதுர்த்தியின் விரதம். கேது திசை, சனி திசை நடப்பவர்கள், கேது தசா கேது புத்தி நடப்பவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். சனி திசை சனி புத்தி நடப்பவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். மூஷிக வாகன மோதக கஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூபண மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. அதாவது திருக்கடையூரில் அசுரர்கள் அந்த பார்க்கடலை கடைந்த பொழுது விநாயகரை மறந்த காரணத்தினால் விநாயகர் அமிர்த குடத்தை மறந்து எடுத்துக்கிட்டு மறைச்சி வைக்கிறாரு. அந்த மறைத்த குடமே லிங்கமாக மாறியதால் தான், அமிர்த குடமாக மாறியதால் தான் நம்ம திருக்கடையூரில் அமிர்த கடேஸ்வரராக அருள்பாலிக்கிறார். நாம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு நாம் செய்தோன்னா தான் எந்தவித பின்னமும் இல்லாமல் அந்த காரியம் நிறைவேறும். விநாயகப் பெருமான் மிக 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 எளிமையானவர். அவர் மஞ்சளிலும் மஞ்சளை பிடிச்சி வச்சால் உடனே அமரக்கூடியவர் பிள்ளையார். அதே மாதிரி பிள்ளையார் கல்வி கடவுள். அதனால் விநாயகரை வழிபடுகின்ற பொழுது நமக்கு மிக மிக ஒரு படிப்பெல்லாம் நல்லா வரும்.
விநாயகர் காப்பு அபிராமி அந்தாதியில் விநாயகர் தாரமர் கொன்றையும் சண்புக மாலையும் சாத்துதுன் தில்லை ஊரர்தம் பக்கத்து உமைமைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தனையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்கக் கட்டுரையே. இந்த மாதிரி கணபதியை நாம் தொழுதுட்டு தான் நாம் எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டும். மகா கணபதியே அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி விரதம். விநாயகப் பெருமான் அவருக்கு ரொம்ப பிடித்தது கொழுக்கட்டை, மோதகம், அவல் பொரி, சுண்டல், கடலை, மோதகம். இதெல்லாம் அவருக்கு ரொம்ப 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 பிடித்தது. எதுவுமே இல்லைனாலும் பொரிக்கடலை வாங்கி வச்சு அவரை கும்பிட்டாலே போதுமானது. அவர் ரொம்ப 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 எளிமையானவர். சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேன் சர்வவிக்ன உபாசாந்தயே. சதுர்தசி தினத்தன்று வைகரையில் துயிலெழுந்து நம்ம உடல் தூய்மை உள்ள தூய்மையோடு நாம் ஸ்ரீ பிள்ளையாரை வணங்க வேண்டும். நமது சங்கடங்களையெல்லாம் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. நாளைக்கு இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் இல்லை. அந்த கதையை நாளைக்கு நான் படிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன். இந்துமதி அனுஷ்டித்த சதுர்த்தி விரதம். மன்னருக்கு அருளிய மகா கணபதி. மஞ்சளிலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார். அவள்கடலை சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார். எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார். தீபாவளிக்கு மறுநாள் மகாலட்சுமி விநாயகரை பூஜித்து மறுகணக்கு எழுந்த துவங்குவார்கள். வெள்ளி தங்க நகைகள் வரவு செலவு கணக்கு. நாம் எந்த பூஜை செய்தாலும் காசு ஒரு தட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அருணகிரிநாதர் அருளிய விநாயகர் துதி. கைத்தள நிறை கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புந்தியில் உரைபவ கற்பக நனவினை கடிதேறும் மத்தமும் மதிவும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திருபுய மதயானை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் எரி செய்த அச்சில நுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கெட சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. ஐங்கரனே உன்னை தொழுதேனே
ருணகணேச ஸ்தோத்திரம், கணேச புஜங்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆயிடுச்சு. விநாயகர் ராகவல், சீதக்கலப செந்தாமரைப்பூவும் பாதச்செலமு பல இசைப்பாட டெய்லி ஒன்று ஒன்றா இனிமேல் நம்ம விநாயகர் பெருமானை நம்ம இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். விநாயகப் பெருமானே உன் பாத கமலங்களுக்கே சரணம். கேது திசை, சனி திசை, இன்று போய் நாளைவான்னு சொல்லுவார். சனி பகவானை பிடிக்கவே. அதனால் சனி திசை, கேது திசை, கேது புத்தி நடப்பவர்கள் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும். எங்கே ஒரு இதுக்கு போனாலும் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணிட்டு அவருக்கு அருகம்புல், எருக்கமாலை உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சு இது பண்ணிட்டு போனால் அந்த காரியம் வெற்றியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு.